என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. வேணா, சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சண்டை போடக்கூடாது சொன்னா கேளுங்க ராசா. நல்ல வேலை 3 மணி நேரமா சண்டை போடுறான், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்கண்ணே. நான் வீட்டுக்கு மூத்தவன், சரி. இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பேனா? தின்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன் காது. ஐயோ என்னன்னா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணா சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம் வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னான், கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குது. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்துருன்னு விட்டுட்டேன். டேய் நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. அனி அண்ணா ஃப்ரீயா இருக்காரு அனி? ஏன்? நாங்கெல்லாம் ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். அண்ணன் துணைக்கு வந்தாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல. அதை விட அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க போய் ரெடி ஆவுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க? ஜார்ஜ் புஷ் அண்ட் பின் லாடன் ஜாயின்ஸ் டு ஃபார்ம் a political party. என்னங்கடா? என்னங்க? காயத்ரி பிரியாலாம் ஷாப்பிங் போணுமா? உங்களை துணை கூப்பிடுறாங்க, கூட போயிட்டு வந்துருங்க. நீ பாட்டுக்கு என்ன அவங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் அவங்களோடவே போய் புது பாயிண்டா புடிச்சிட்டு வந்து போலீஸர் சொல்லி நல்ல பேர் வாங்க போறேன். நானா அனுப்பல, அவங்க தான் வெளியே போகணும், பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு உன்னை கூப்பிடுறாங்க. பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னு அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. வீண் பேச்சு பேசாம போயா. சாக கடந்த கிழவனையே மர்டர் பண்ணிருக்காங்க. இது வயசு பொண்ணுங்க, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. யாம் இருக்க பயமேன். காயத்ரி பில் பே பண்ணிடு. தேங்க் யூ அண்ணா. பொறுப்பில்லண்ணா. பொறுப்படாம என்ன பண்றது? 537 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பொம்பளைகளோட ஷாப்பிங் வந்தா பிஞ்சு பீஸ் ஆயிடுவோமப்பா. நிறுத்துங்க, வரமா நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க.
அப்போ நான் கிளம்பட்டுமா? அண்ணா உள்ள வாங்க, நான் காஃபி சாப்பிட்டு போலாம். சரி, உங்க வீட்டு காபி சாப்பிட்டு நான் சாகணுங்கிறது தலையெழுத்து. அண்ணா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நானே போட்டது. உசுரோட தான் சொல்றேன். ஐயோ. இரு. ஹாய், டீஃபி. டிவியா? டீ மாதிரி இருக்கு, காஃபி மாதிரி இருக்கு, அதனால தான். ரொம்ப லொல்லு பண்ணாதீங்கண்ணா. சரி, உங்க கண்ணாடி பவர் என்ன? உண்டு என்ன? 2.5. அப்ப என்னோட 2.4. ஐ சரி, இது எத்தனைன்னு சொல்லுங்களேன். 3. இல்ல 5. ஐயோ, ஐயோ, இது 5 இல்ல 3 இல்ல 4ண்ணா. போச்சுடா. ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆனதுக்கு அப்புறம் கண்ணு கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டுபுக்கா இருக்குது பாரு. சரி, இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேமா, பாத்துக்கோ, கண்ணு கொஞ்சம் திங்கு. புடிங்க புடிங்க. என்னமா சொல்றீங்க? என்னமாச்சு? உள்ள யாரோ எட்டி பார்த்துட்டு ஓடுறா. என்னாச்சு? யாரோ ஒருத்தன் போன் கொடு, இன்ஸ்பெக்டர் கூப்பிடலாம். யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் உள்ள வந்து போயிருக்கான். டியூட்டியை ஒழுங்கா பாக்குற இல்லையா? பின்னாடி ஜன்னல். ஜன்னல் வழியா பாத்துருக்கான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லு. கைரேகை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். எப்படி? பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. வெல்டன் ஐஸ்வர்யா, வெல்டன். ட்ரெயின்ல கிடைச்ச துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் ஜன்னல் இருந்த கைரேகையும் ஒண்ணுதான். ஸோ கொலகார அந்த வீட்டை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம கரெக்டா வளவிரிச்சோம்னா அவனை பிடிச்சிடலாம். என்ன ஜேம்ஸ், ஒரு மாதிரியா இருக்க? சம்திங் ராங்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல சார், ராங் தான். எங்களுக்குள்ள போட்டி நடக்குதுல, இப்ப நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுனால டல் ஆயிட்டாரு. இல்ல ஜேம்ஸ், உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு திட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த கொலகார ஒன்ன பார்த்தனா ஓடி போயிட்டான். மறுபடியும் அந்த வீட்டுல ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சாகணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை. ஓகே சார். அம்மா எப்படி போற பாரு, எருமை மாடு. மூஞ்சி முகர கட்டி கறிக்கட்ட மாதிரி போறான். ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அதை தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன், போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க, தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி,
அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார். அட கன்றாவிய, அதை வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலைன்னா ஓத்துறமா, உதவி பண்ணலைன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற, நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீசை வச்சு மருவு வச்சு டறுக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் தொரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டரே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா தொரப்பாண்டி அண்ணா வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருனே. என்னடா தலைய கூட்டாந்திருக்கு? நான் தான் சொன்னேன்ல, வட்டி மூலமா கொடுக்க போறேனே. எங்க அப்பா வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு எங்க அப்பனை அவன் வெட்டி கொண்டு விட்டான். அந்த பழைய கணக்கை தீக்க இவன் தலைய வெட்டி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. வரச்சுமானே. அண்ணங்கிறதுல அருவா வைக்க கூடாதுப்பா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாயா, போயிட்டு வா. அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணன் ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தாவள பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் நம்புங்க. ஆமா, ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 8:30க்கு. 8:30 மணிக்கா? அதுக்கு இவ்வளவு சீக்கிரமா போறோம்? அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோ பாசம் ஓவரா பொங்குதுப்பா. சரி, நான் கார் கீ உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்களை ஏர்போர்ட்டில் டிராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். ஹலோ. ஹலோ, நான் ஜேம்ஸ் பேசுறேன். சொல்லியா? நீ எனக்கா ஒரு உதவி செய்யணுமே. என்னையா ஆம்பளை அது இதுன்னு பேசுன, இப்ப பொம்பளைக்கிட்டே ஹெல்ப் கேக்குற? நான் செய்ய சொன்னது பொம்பளைங்க வேலை தான். என்ன வேலை? வர்ற 7ஆம் தேதி ஊர்ல இருக்கிற என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வருது. இந்த வருஷம் என் தங்கச்சி ஒரு பட்டு புடவை கேட்டா. இப்பவே போய் ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துரு. இப்பவே வா. ஆமா, ஏன்னா இன்னைக்கு எதிர் வீட்டு பொண்ணுங்களோட அப்பா வந்துடுறாரு. நாளையில இருந்து நீ வேற துப்பறிகிற வேலையில பிஸி ஆயிருவியே. ஓகே. என்னது? யாருமே இல்ல. வணக்கம்மா. என்ன பங்களா கேட்ல யாரையுமே காணோம்? நீங்க எங்க இருக்கீங்க? இல்லம்மா, ராதாகிருஷ்ணன் டிஃபன் வாங்க போயிருக்காரு. நான் கொசுவத்தியும் தீப்பெட்டியும் வாங்கலான்னு வந்தேன். இதை விட்டு வேற எங்கம்மா போயிட போறோம்? ஆமா, நீங்க எங்கம்மா கிளம்பிட்டீங்க? ஜவுளி கடைக்கு. அவசரத்துல பணம் எடுக்காம வந்துட்டேன். வரேன். என்ன கடைக்கு அமிச்சிட்டு இந்த ஆள் ஏன் இங்க வந்திருக்கான்? கையில வேற சூட்கேஸ். சம்திங் ராங். நீங்களா? என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க தீபா மேடம். அன்னைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியலைங்கண்ணா? புரியுற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள்லாம் முதல்ல எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் வேணா ஞாபகப்படுத்துறேன். இல்லை ஞாபகம் இருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். சரியா இருக்கான்னு பாருங்க. என் பேர் பாலமுருகன். என் தங்கச்சி பேர் காயத்ரி. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சேன். வேணா. இந்தாமா. என்னங்க
பாருங்க இந்த பிள்ளைய. நான் ஊட்டினா சாப்பிட மாட்டேங்கிறா, அவங்க அண்ணன் ஊட்டினா மட்டும் சாப்பிடுறா. 2 பேரும் ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட பிரியறதே இல்ல. அண்ணன் தங்கச்சின்னு அப்படிதானே இருப்பாங்க, பின்ன உங்க அண்ணன் மாதிரியா? என்னங்க நீங்களும் சேர்ந்துக்கிட்டு